இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தூய ஆவி மனிதர் வழியாக செயல்படுகிறார் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தூய ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது அன்பை குறிக்கின்றது. என்றால் இயேசு விண்ணகத்திற்கு எழுந்து சென்ற பிறகு தூய ஆவியானவரை சீடர்கள் மீது அனுப்புகின்றார். அன்பின் ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு தைரியத்தையும் வலுவையும் கூட்டி கொடுத்து அவர்கள் இயேசுனுடைய வாழ்வை, இயேசு உயிர்த்தார் என்ற செய்தியை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆக கடவுள் விரும்புகின்றது அன்பு இதயம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது. ஆக கிறிஸ்தவம் என்பது அன்பை மையப்படுத்தியது. ஆக கிறிஸ்தவம் போருக்கு துணை நிற்காது, துன்புறுத்துகின்ற இடத்தில் துணை நிற்காது, பிறரை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காது, பிறர் காயப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காது, சுயநலம் உள்ளவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, பொறாமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காது. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுப்பது என்ன? அன்பு செய்யுங்கள், யாராக இருந்தாலும் அன்பு செய்யுங்கள் என்பதுதான். ஆக கிறிஸ்தவத்தின் அடிப்படை, கிறிஸ்துவின் வாழ்வு என்பது சுயநலமற்ற அன்பு. முதலாவது பகிர்ந்து வாழுதல். ஒருவர் தன்னை மற்றவருக்காக கொடுப்பது, தியாகம் செய்வது, மன்னித்து வாழ்தல். இயேசு சிலுவையிலிருந்து நம்மை மன்னித்தது போன்று நமக்கு எதிராக எதை செய்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான். அதுபோன்று பிறரிடம் இருக்கின்ற பலவீனங்களோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், தேவைப்பட்டால் விட்டு கொடுத்து வாழுதல், பிறர் நலனில் அக்கறை கொள்ளுதல். அதுபோன்று குடும்பங்களிலே அமைதி ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் வாழ்வது. இதுதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறியதும். ஆகவே அவ்வப்போது நம்முடைய வாழ்விலும் நாம் இதற்கு சான்று பகரக்கூடியவர்களாக நம்முடைய குடும்ப வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் இயேசு கூறுகின்றார், தூய ஆவி வருவார், சான்று பகர்வார் என்று சொல்லுகின்றார். யாரை பற்றிய சான்று? இயேசுவை பற்றிய சான்று. அதாவது இயேசுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று விளக்குவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கின்றார் தூய ஆவியார். அதே போன்று இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை என்று ஆணித்தரமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலை தூய ஆவியானவர் நம் வழியாக செய்கின்றார். இயேசு உங்களை முழுமையாக அன்பு செய்கிறார் என்று போதிக்கின்றார். இயேசுடைய அன்பு உண்மையானது, கரைபடியாதது, தூய்மையானது, நம்மிடம் எதுவும் கேட்காது, பிரதிபலன் இல்லாமல் நம்மை நேசிக்கக்கூடியது இயேசுடைய அன்பு என்று விளக்குகின்றார். அதுபோன்று நம்புவோருக்கு மீட்பு உண்டு என்று புரிய வைக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு புதுமைகளுக்கு பிறகும் சொன்ன வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று. ஆக நம்பிக்கை கொண்டோர் குணப்படுத்தப்படுவர், நம்பிக்கை கொண்டோர் மீட்கப்படுவர் என்பதுதான் இன்று கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி. அதுபோன்று துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகில் உடல் உள்ளவரை துன்பங்கள் இருக்கும். ஆனால் தூய ஆவியான நம்மோடு இருக்கின்ற பொழுது துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதுபோன்று நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். எந்த தீய சக்திகளுக்கும் ஆட்படாமல் நாம் சோதனைக்குட்படுத்தப்படுகின்ற பொழுதும் நம்மை காக்கக்கூடியவராக தூய ஆவியானவர் நமக்கு இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், நீங்கள் நான் சொன்ன அனைத்தையும் செய்கின்ற பொழுது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது என்றும் சொல்லுகின்றார். காரணம் என்ன? உலகம் எதிர்பார்ப்பது ஒன்று, கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்று. உலகத்தினுடைய சிந்தனைக்கும் கடவுளுடைய சிந்தனைக்கும் தொடர்புகள் அதிகம் இல்லை. ஏனென்றால் மனிதன் சுயநலத்தோடு யோசிக்கின்றான், கடவுள் பிறநலத்தோடு யோசிக்கின்றார். பிறநலத்தோடு யோசிக்கின்ற மக்களுக்கு இங்கே பல நேரங்களில் ஆறுதல் கிடைப்பதில்லை என்பதுதான். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே சிந்தித்து பார்ப்போம். காரணம், தந்தையும் மகனும் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல நாமும் ஒன்றாக இருக்க முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.